சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏற்பாடு குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி, பிரவீன் நாயர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தற்போது இந்திய துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பாக அங்குள்ள எமது செய்தியாளர் சங்கரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 62 பேர் களத்தில் இருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா தலைமையில் 3 அதிகாரிகள் குழு இன்று காலை சென்னை வந்தடைந்தது. இந்த குழுவினர் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தற்போது இந்த தேர்தல் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்து வருகிறது. இந்த கூட்டத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் கரண் சின்ஹா மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியான கார்த்திகேயன் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இதுவரை எந்த மாதிரியான இந்த தொகுதிக்கான ஏற்பாடுகள், தேர்தல் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து உமேஷ் சின்ஹா ஆலோசனை நடத்தி வருகிறார். அதாவது இதுவரை அந்த தொகுதியில் எந்த விதிமீறல்கள் நடந்திருக்கிறது, இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் எந்தெந்த மாதிரியான புகார்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றன, அந்த புகார்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, மேலும் இந்த தொகுதியில் 256 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட இருக்கின்றன. இவற்றில் 26 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என்று ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாக்குச்சாவடிகள் எல்லாம் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட இருக்கின்றன என்பது குறித்தும் மிக விரிவான ஒரு ஆலோசனை கூட்டம் தற்போது நடந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை 4 மணிக்கு 5 அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளையும் சந்தித்து உமேஷ் சின்ஹா அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறியிருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் களத்தில் பல்வேறு விதிமீறல்கள் நடப்பதாக ஒவ்வொரு கட்சியும் பரஸ்பர குற்றச்சாட்டு கூறி வருகின்றன. எனவே இந்த சந்திப்பின் போது எழுத்துப்பூர்வமாக பல்வேறு புகார்களை கட்சி பிரதிநிதிகள் இந்த தேர்தல் அதிகாரியிடம் வழங்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பல்வேறு உத்தரவுகளை உமேஷ் சின்ஹா இங்கு இருக்கக்கூடிய ராஜேஷ் லக்கானிக்கு பிறப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிச்சந்திரனுடன் சங்கரன்.